தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. ஈஸியா வேலையை முடிச்சிட்டு எங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் லைஃப் டைம்க்கு விஜய் ஜெயிலேயே தான் கிடக்க வேண்டியிருக்கும். உனக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நான் தான் நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன்னு சொல்லிட்டேன்ல. நான் சொன்ன மாதிரி மட்டும் செஞ்சா பரவாயில்ல மல்லி, சொல்லாதது கூட சரியே. நான் தினம் கும்பிடுற முருகர் மேல சத்தியமா சொல்றேன், நான் இத பத்தி என் பெரியம்மா கிட்ட இது வரைக்கும் மூச்சே விடல. இதுக்கு மேலேயும் இத பத்தி அவங்க கிட்ட பேசவே மாட்டேன். என்ன நம்புங்க. சரி, நான் இன்னைக்கு உனக்கு ஃபோன் பண்ணதை அவங்க கவனிச்சு ஒரு கெஸ்ட்ல தான் என்னை தேடி வந்திருக்கணும். ரைட், அதை விடு. இன்னும் 8 நாள் 7 நாள்னு கணக்கு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுல வேணாம். உனக்கு இன்னும் 5 நாள் தான் டைம். அதுக்குள்ள டிவோர்ஸ் கேஸை ப்ரொசீட் பண்ணிட்டேங்கிற தகவல் எனக்கு வந்து சேரணும். அது மட்டும் இல்ல, கோர்ட்ல கதிரேசன் கேஸ் வரப்போ பாத்துக்கலாம், நான் போயிட்டே இருப்பேன். இத பாரு, சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் விருப்பம். இல்ல இல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் 5 நாளைக்குள்ள நீங்க கேட்ட மாதிரி கையெழுத்து போட்டு டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிடுறேன். அவரை விட்டு வெண்பாவை விட்டு நான் ஒரேடியா போயிடுறேன். நான் இல்லாம தான் அவங்க நல்லா இருப்பாங்கன்னா பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கட்டும், அது போதும் எனக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுதான் நான் உனக்கு ஃபோன் பண்ற கடைசி கால். இனிமே நீ எனக்கு கால் பண்றதோ என்ன மீட் பண்ண ட்ரை பண்றதோ எதுவுமே வேண்டாம். உனக்கு புரிஞ்சுதா? எனக்கும் உங்களை பார்க்கணும் பேசணும்னு ஆசை எல்லாம் கிடையாது. நான் கண்ணை மூடுற வரைக்கும் ஆண்டவன் உங்களை என் கண்ணுல காட்டாம வச்சுக்கணும்னு வேண்டிக்கிறேன். என்ன கிண்டல் பண்றியா? ஓவர் கொழுப்பு தாண்டி உனக்கு. உழைச்சு சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் கொழுப்பு வராது. ஓசியில உட்கார்ந்து சாப்பிடுறவங்களுக்கு தான் ஓவரா கொழுப்பு பிடிக்கும். ஏய், கொஞ்சம் அமைதியா என்ன பேச விடுங்க. விஜய் சார் வெண்பாவை விட இப்ப எனக்கு எதுவுமே பெருசா தெரியல. அவங்க சந்தோஷமா வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்காக சீக்கிரம் நான் அவங்களை விட்டு விலைக்கு போயிடுறேன். சந்தேகப்பட்டு என்ன கூப்பிடுறது மிரட்டுறதெல்லாம் வேண்டாம். நிஜமாவே நான் உங்க முகத்துல முழிக்க விரும்பல. ஏய், நாம அவளை மிரட்டி வைக்கலான்னு பார்த்தா அவ நம்மள மிரட்டிட்டு இருக்கா. அது மிரட்டல் இல்ல ராஜிமா, விரக்தி. மாமாவை விட்டு சீக்கிரம் விலகி போறாள, அதனால வந்த பயத்துல பேசிருப்பா. பேசட்டும் பேசட்டும், கண்காணாம போய் ஒழிஞ்சா சரி.
போயிருப்பா. அந்த ராஜசூரி கிட்ட இருந்து போன் வந்தப்பவே அவன் முகம் சரியில்லை. நம்ம கிட்டயும் சரியா பதில் சொல்லாம அவசரமா போயிட்டா. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. என் மல்லி நில்லுடி. எங்க போயிட்டு வர? பக்கத்துல தான். மணி என்ன ஆகுது? இந்த நேரத்துல நீ எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறேன். அதான் வந்துட்டேன்ல, ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா? ஏய், உனக்கு என்னதான் புள்ள பிரச்சனை? நல்லா தானே இருந்த, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவும் ஆகல. ஏய் மல்லி நில்லு. ஆனா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன்னை விட வயசுல பெரியவ, நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ என்ன கேள்வி கேக்குறதுங்கிற மாதிரி உன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற. இங்க பார், இப்ப நீ எங்க போயிட்டு வரேன்னு எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இதுக்கு விட கிடைக்காம இந்த இடத்தை விட்டு நீ நகரவே முடியாது. உனக்கு இன்னும் 5 நாள் தான் டைம். அதுக்குள்ள டிவோர்ஸ் கேஸ ப்ரொசீட் பண்ணிட்டேங்கிற தகவல் எனக்கு வந்து சேரணும். அது மட்டும் இல்ல, கோர்ட்ல கதிரேசன் கேஸ் வரப்போ பாத்துக்கலாம், நான் போயிட்டே இருப்பேன். இந்த பாரு, சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் விருப்பம். வள்ளிமா பாத்தியா பாத்தியா, நீ இல்லாம எப்படி பரிதவிச்சு போயிருக்கான்னு பாத்தியா? நீ எங்க போயிருந்தேன்னு பதில் சொல்லாம நான் இங்க இருந்து உன்னை போக விடுறதா இல்ல. நான் பார்த்து பிறந்து வளர்ந்த பொண்ணு இவ்வளவு அழுத்தமா இருந்தா அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும்? சொல்லு, எங்க போயிட்டு வர? என்ன என்ன இப்ப வேணும் உங்களுக்கு? நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏய், நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. நான் எங்க வேணாலும் போவேன் வருவேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓஹோ, நீ என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? பதில் சொல்ல முடியாதா? நீ பதில் சொல்லி தாண்டி ஆகணும். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏய், இந்த குழந்தைய பாரு. நீ ஸ்கூலுக்கு வருவன்னு பார்த்து புள்ள தவிச்சு போயிருந்திருக்கா. அவளை நீ ஏமாத்தி இருக்க. நீ அவளை ஏமாத்தல, அவ உன் மேல வச்ச அன்பை ஏமாத்திட்ட. மனுஷியாவே நீ நடந்துக்கல. மாப்பிள்ள தம்பி 1000 தடவை உனக்கு போன் அடிச்சிருந்திருக்காரு. ரிங் வந்தும் நீ அட்டென்ட் பண்ணல. பத்தாததுக்கு சுவிட்ச் ஆஃப் வேற பண்ணி வச்சிருந்திருக்க. உனக்கு எவ்வளவு நெஞ்ச எழுத்து இருந்திருக்கும். நீ 2 நாளாவே சரியில்லை. இன்னைக்கு நான் உன்னை உள்ள விட்டேன்னு வச்சுக்கோ, நீ போய் எதையாவது பண்ணி தொலைப்ப. ஓ, அதான் உங்களுக்கு பிரச்சனையா? வெண்பா கிட்டயும் அவர்கிட்டயும் நான் பேசிக்கிறேன். நான் என்ன இங்க சத்திர சாவடியா கட்டி விட்டுருக்கேன்? கண்ட நேரத்துக்கு வரதுக்கும் போறதுக்கும். செஞ்ச தப்ப கூட உணராம கொழுப்பெடுத்து போய் என்கிட்ட பேசிட்டே போயிட்டு இருக்க. ஐயோ, அவரு பாவம் மல்லி. உன்னை காணுமேன்னு பதட்டப்பட்டு வண்டி எடுத்துட்டு போய் கோயிலா சுத்திட்டு இருக்காரு. நீ என்னன்னா திமிர் எடுத்து பேசிட்டு இருக்க. அதான் வந்துட்டேல, போன் பண்ணி வர சொல்லுங்க. ஓ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா உன்னை? நீங்க கை மாமா விடுங்க. சொன்னா கேளுங்கம்மா. மாப்ள, இவ என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா தெரியுமா? கேட்டிருந்தா நீங்களே இவள கை நீட்டி அடிச்சிருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் இவ பேசிட்டு இருக்கா. மாமா நீங்களும் கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அதான் மல்லி வந்துட்டால, அது போதும். என்னம்மா என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் ஆறாமரா பேசிக்குவோம். மல்லி, நீ உள்ள போ. இல்ல இல்ல, இவ என்னென்ன பேச்சு பேசினான்னு உங்களுக்கு தெரியாது. அதான் நீங்க அவள உள்ள போ சொல்றீங்க. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா தம்பி, இப்படிதான் வந்ததுல இருந்தே கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா. சரி, நீங்க கேளுங்க. நீங்க கேட்டாதான் அவ பதில் சொல்வா. மல்லி, என்ன மல்லி, ஏன் அம்மா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எங்க போயிட்டு வந்தேன்னு தானே கேக்குறாங்க, அதை சொல்லிட்டா போச்சு. நாங்க என்ன எதையும் புரிஞ்சுக்காமலாம் இருக்க போறோம்? சொல்லு மல்லி, எங்க போயிட்டு வர? உங்க வீட்ல என்ன கட்டில் சேர்னு ஃபர்னிச்சர் ரேஞ்சில தானே வச்சிருந்தீங்க. இப்ப எந்த உரிமையில என்ன கேள்வி கேக்குறீங்க? இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல.
அவர் கேக்குறது இருக்கட்டும், நான் உன்னை கேக்குறேன். முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு. பதில் தெரியாம உன்னை இந்த வீட்டுக்குள்ள நான் விடதாவே இல்ல. நான் எங்க போறேன் வரேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. போனா வருவேன், என்ன பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. ஏய், இது என் வீடு. இஷ்டத்துக்கு வரதும் போறதுமா இருந்தா என் வீட்டுல நீ இருக்க முடியாது. யாரு எங்க போறாங்க எப்ப வராங்கன்னு எனக்கு தெரியணும். ஓஹோ, இது உங்க வீடு இல்ல, அதான் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? அப்படி பதில் சொல்லிதான் நான் இங்க இருக்கணும்ன்ற அவசியம் இருந்தா நான் இப்பவே கிளம்பிடுறேன். மல்லி 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 ஒரு நிமிஷம் இரு மல்லி. அம்மா என்னம்மா நீங்க ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு பெருசுப்படுத்துறீங்க? மல்லி ஏதோ பிரச்சனையில இருக்கா, நிதானமா பேசி தீர்த்துக்குவோம். அதை விட்டுட்டு அவளை எப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களேம்மா. மல்லி நீ முதல்ல உள்ள போ மல்லி. நான் உள்ள போணுமா இல்ல வெளியிலயா? மல்லி ஏன் மல்லி நீயே இப்படி பண்ற? உள்ள போ மல்லி. வெண்பா அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ. வாங்க மல்லிமா, வாங்க வாங்க. மாப்பிள்ள தம்பி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இவ சரியே இல்ல. மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா. அம்மா தெரியுதுல்ல, ஏன் நீங்களும் அவகிட்ட இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல இல்ல, ஐயோ இவ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்ல. எனக்கு என்னவோ நாக இவகிட்ட தனியா பேசிருப்பாளுன்னு தோணுது. அதை இவ மண்டையில ஏத்திக்கிட்டு தான் இப்படி ஏற்கு மரா பேசிட்டு இருப்பா போல. மா எதுவா வேணா இருக்கட்டும், இப்ப பேச வேணாம், அப்புறமா சாவகாசமா பேசிப்போம். இல்ல இல்ல இல்ல, இவளை இப்படியே இவ போக்கிலே விடக்கூடாது மாப்ள. இதெல்லாம் உடனே கவனிச்சாகணும். ராஜிமா, அந்த மல்லி வர யாருக்கிட்டையும் கேஸ பத்தி சொல்லலன்னு சொல்றா. அப்புறம் எப்படி அது அன்னபூர்ணிக்கு தெரிஞ்சிருக்கும்? அதான் ரஞ்சி நானும் யோசிச்சுட்டே வரேன். அந்த மல்லி தான் சொல்லிருப்பா. அவ சொல்லாம எப்படி தெரிஞ்சிருக்கும்? யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க பெரியமா, இது ரகசியம். அந்த அன்னபூர்ணி கிட்ட அவ சொல்லிருப்பா. வாய்ப்பே கிடையாது. மல்லி இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்கவே மாட்டா. அவளை இந்த விஷயத்துல தாராளமா நம்பலாம். வெண்பா மேல அவ உயிரையே வச்சிருக்கா. அவளுக்காக உயிரை கொடுத்துருன்னு சொன்னா கூட சத்தியமா அவ கொடுத்துருவா. அப்படி இருக்கிறப்போ தன்னோட வாழ்க்கைக்காகலாம் அவ யோசிக்கவே மாட்டா. ஆனா ராஜிமா, அந்த அன்னபூர்ணி என்னனாலும் பண்ணுவா. அதான் ஏன் பயமோ? அந்த அன்னபூர்ணி எப்படியோ இத மோப்பம் பிடிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. அவங்க உள்ள பூந்து காரியத்தை கெடுத்துட கூடாதுன்னு பாக்குறேன். ரஞ்சி, பிரேக் பிடிக்கல. கார் கண்ட்ரோல் இல்லாம வேற போயிட்டு இருக்கே ரஞ்சி. ஓ மை காட், என்ன ராஜிமா, வண்டி எடுக்கிறப்ப செக் பண்ணி எடுக்க மாட்டீங்களா? ஏய், நான் என்ன ப்ரொஃபஷனல் டிரைவரா இதெல்லாம் பாக்குறதுக்கு? ஷோ ராஜிமா, என்கிட்ட சண்டை போடுறதுக்கு டைம் இல்ல. வண்டியை ஸ்லோ பண்ணி ஒருமா நிறுத்துங்க. ஐயோ, எப்படி நிறுத்துறதுனே தெரியல ரஞ்சி. வண்டி தாறுமாறா வேற போயிட்டு இருக்கு. என்ன ராஜிமா சொல்றீங்க? பயமா இருக்கு. ராஜிமா, ராஜிமா பாத்து வண்டி. ஐயோ ரஞ்சி, ஐயோ பாத்து ராஜிமா. ராஜிமா பாத்து. ராஜிமா ஏதாவது பண்ணுங்க ராஜிமா. ஐயோ பண்ணுங்க ராஜிமா. பாத்து பாத்து பாத்து. ஐயோ வண்டி வருது ராஜிமா, பாத்து. ஐயோ மரம் மரம் ராஜிமா. நேத்து வெண்பாவோட ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு போனேன்ல. மல்லி சாரி, நீ வராததை பத்தி எதுவுமே கேட்கல. டீச்சர் ஒரு விஷயம் சொன்னாங்க, அதான் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலாமேன்னு.
எல்லாம் வெண்பாவை பத்தி தான் மல்லி. இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க எதையும் என்கிட்ட சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. டீச்சர் உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, அது போதும். இல்ல, வெண்பா முன்ன மாதிரி படிக்கிறது இல்ல. கிளாஸ் டெஸ்ட்ல மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போறா. மார்க்ஸ் கூடுறது குறையறத பத்தி பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா அவ கிளாஸ்லயும் அவ்வளோ அட்டன்டிவா இல்லையா? முன்னாடிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாளாம். இப்ப அவங்களா கூப்பிட்டு கேட்டா கூட அவ பதிலே சொல்ல மாட்டேங்கிறாளாம். கிளாஸ்ல எதையோ பறி கொடுத்த மாதிரி, ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காளாம். அதுக்கு நான் என்ன பண்றது? அவளை கூப்பிட்டு பேசுங்க. இல்ல, ஆக்சுவலா டீச்சரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. கோவப்படாத மல்லி. வெண்பா டீச்சர் கிட்ட ஒன்னதான் காரணமா சொல்லியிருக்கா. ஆமா மல்லி, எங்க அம்மா முன்னாடி மாதிரி ஹாப்பியா இல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க மிஸ்ன்னு சொல்லியிருக்கா. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தான் இல்லாத பிரச்சனை எல்லாம் பெருசு பண்ணி அவ மனசு சங்கடப்படுத்துறீங்க. இல்ல மல்லி, உன்னை பிளேம் பண்றதுக்காக நான் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா கிளாஸ் டீச்சர் சொன்னதுதான் சொல்றேன். உங்க பிரச்சனை எல்லாம் குழந்தைக்கு தெரியற மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க? நல்லா ஆக்டிவா இருக்கிற பொண்ணு சட்டுன்னு இப்படி டல் ஆயிட்டா. வீட்டுல படிக்கிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்ணி கொடுங்க. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குழந்தைகிட்ட கொண்டு போகாதீங்க. அவ லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். பெரியவங்க தனியா சண்டை போடுங்க. வெண்பா நல்ல ஸ்டூடெண்ட்னு சொன்னாங்க. இந்த வயசுல படிப்புல ஆர்வம் இல்லாம போயிடுச்சுன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் ஆன் ட்ராக் கொண்டு வரது கஷ்டமாய் போயிடுமா? சாரி மல்லி, நான் உன்னை குற்றப்படுத்தி சொல்ற மாதிரியே உனக்கு தெரியலாம். ஆனா நான் அப்படிலாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசல. உன்கிட்ட முகத்துக்கு நேரா சொல்லணும்னு தான் யோசிச்சேன். இது குழந்தையோட லைஃப் இல்லையா? சொல்லாமலும் இருக்க முடியல. எதுவும் தப்பா எடுத்துக்காத. எந்த விஷயத்துக்கும் நீ காரணம்னு சொல்ல வரல. வெண்பாவோட ஃபியூச்சருக்காக நாம தான் மல்லி கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கணும். எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துப்போம். ஒருவேளை எனக்கே தெரியாம உன் மனசு நோகிற அளவுக்கு நான் இதை செஞ்சிருக்கலாம். இல்லைன்னு சொல்லல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லிடு. முடிஞ்ச அளவுக்கு என்ன சரி பண்ணிக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னிச்சிரு மல்லி. நீயும் வெண்பாவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன். என்ன பண்ணுவேன்? உங்களுக்காக தானே நானும் இப்படி இருந்து தொலைக்கிறேன். நீங்களும் வெண்பாவும் சந்தோஷமா இருக்கணுங்க. அதுக்காக தான் உங்க 2 பேர்கிட்ட இருந்தோம் நான் மெதுவா வேலைக்கு போறேன். என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். என்ன மறந்துருங்க. நான் கண் காணாத தூரமா போயிடுறேன். உங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் பாதியில வந்தேன்னா பாதியிலே போயிடுறேன். நீங்க நல்லா வாழணும். நீங்க பிரியறதுக்கு, உங்க வாழ்க்கை நாசமா போறதுக்கு நான் காரணமாயிடக்கூடாது. என்ன விட்டுருங்க. நான் எங்க இருந்தாலும் என் மனசுல நீங்க தாங்க ஒவ்வொரு நிமிஷமும் இருப்பீங்க.
கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் முழுதினமும் தினதினமும். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.